அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே விடை சொல்லும் பொழுதெல்லாம் திருப்பிக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது குரான்லேருந்து விட சொல்லுங்கள், குரான்லேருந்து விட சொல்லுங்கள், குரானில் எங்கே இது இருக்குது என்று கேட்குறார்கள். அப்போனா அந்த குரானுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் குரானிலிருந்து தான் குரானுடைய அர்த்தத்தை விளங்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 16வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அது குரானுடைய வசனம். அது என்ன சொல்கிறது? முகமதே, உமக்கு இந்த குரானை தந்தோம். குரான் முகமதுக்கு இறைவன்ட்டு வந்தது சொல்லிவிடுகிறது. இதை நீ விளக்கணும் அப்படின்னு அடுத்து வருது. விளக்குறதுக்கு தான் தந்தேண்டு. அதிலிருந்து என்ன விளங்குதுன்னா, ஒரு விளக்கம் இதில் இருக்காதுன்னு விளங்குது. அதில் இருக்காது, ஆனால் பின்பற்று. குரான் என்ன சொல்லுதுங்கிறத குரான்லேருந்து புரிய வேண்டும். குரான் என்ன சொல்லுது? லித்து பையின லின்னாசி மா நுசில இலையும், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீர் விளக்க வேண்டும். நான் இறக்கி இருக்கிறேன், நீ விளக்குவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விளக்குறது இதில் இருக்காது. குரான் எதில் இருக்காது, ஆனால் பின்பற்று. மேற்று என்ன? பின்பற்றுறதுக்கு தேவையான எல்லா சட்டங்களும் அவற்றை இருக்கும். அந்த வசனம், அந்த வார்த்தை இங்கே இருக்காது, குரானில் இருக்காது என்று குரானை சொன்ன பிறகு ஹதீஸில் காட்டுறீங்கன்னா என்ன? அதெல்லாம் காட்ட முடியும். அப்படி தான் குரான் சொல்லுது. அப்போ குரானில் இருக்குன்னா பின்பற்றுவதற்கு தேவையான விஷயங்களை சொல்லுகிறது, விளங்கி நாங்கள் பின்பற்றுகிறோம். சுன்னத்து பண்ணுற விஷயத்தை குரான் சொல்லலை, ஆனால் இப்ராஹிம் நபியை சொல்லுது. இப்ராஹிம் சுன்னத்து பண்ணார்னு சொல்லலை, அவருடைய வழியை பின்பற்ற சொல்லுகிறது. சுன்னத்து அந்த கத்னா பண்ணுவது இப்ராஹிமின் வழி என்று முகமது சொன்னார், அதை பின்பற்றுகிறோம். ஏன் பின்பற்றுறீங்க? அவர் சொல்கிறத கேட்டு நட என்று குரான் சொல்லு. அது எங்கே குரான்லன்னு கேட்கக்கூடாது. ஏன்? விளக்கண்டால இருக்கான்னு அர்த்தம். நான் பேசுவதற்கு விளக்கம் கொடுத்தாருன்னா என் பேச்சில் அடங்காது அது. ஆனால் பர்மிஷன் கொடுத்து விளக்கம் கொடுக்குற அதிகாரத்தை கொடுத்து விட்டால் அது கடவுளுடைய அங்கீகாரம் இருக்கிறது. அப்போ இந்த விளங்காமல் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு நான் வாதிட்டேனோ அதை புரிந்திருப்பார்களே, ஆனால் இப்படி ஒரு கேள்வி கேட்கவே மாட்டார்கள். அப்போ அந்த வசனத்தை வைத்து நீங்கள் மறுக்கணும். அப்படி சொல்லலை குரான்னு சொல்லணும். குரான் தெளிவாக சொல்லுது, உமக்கு இந்த வேதத்தை நாம் அருளினோம். இறைவன்ட்ட வேதம் வந்தது, அதை சொல்லுகிறது. நீர் இதை விளக்கணும். அது இருக்காது. விளக்கணும்ல என்ன அர்த்தம்? இதில் இருக்காது. அது நீ விளக்கணும், ஆனால் அதை நான் ஏற்றுக்கிருவேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்வேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்களுக்கு சொன்ன பிறகு எல்லா விஷயம் தெளிவாக இருக்கா இல்லையா? தொழுவை சொல்லி குரான் சொல்லுது, அவரை பார்த்து தொழுவுங்க, அவர் வழிகாட்டி அனுப்பிட்டதுனால அவர் தொழுது நாங்கள் ஃபாலோ பண்ணோம்னா அந்த கட்டளை எங்களுக்கு செயல்படுத்த முடியுதா இல்லையா? அப்படி செயல்படுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு செயல்படுத்துகிறோமா, எங்கள் இஷ்டத்துக்கு செயல்படுத்துகிறோமா? அப்போ அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்றால் குரானை தானே ஃபாலோ பண்ணுறோம். குரானில் உள்ளது தானே அது. குரானில் உள்ளது என்று சொன்னால் அந்த அவர் தொழுது காட்டின அந்த படமே போட்டு காட்டணும்னு கேட்பாங்க. போல நெஞ்சில் கை கட்டின படம் போடுங்க, குனிஞ்சதுக்கு படம் போடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கிறது. அப்போ என்ன உங்கள் விளங்கலைன்னு கேட்டால், முகமது நபி விளக்குவார், இந்த குரானை உனக்கு தந்திருக்கிறேன், நீ நல்ல விளக்கு. இன்னொரு வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒமா அரசல்னா மிர்ரசூலின் இல்லா பி லிசானி கௌமிகி, எந்த ஒரு தூதரை அனுப்புவதாக இருந்தாலும் அந்த மக்கள் பேசுகிற மொழியும் வேதத்தின் மொழியும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் விளக்க முடியும். அப்போ முகமது நபி அரபி மொழியில் கொடுத்தது காரணமே அதுக்கு விளக்கம் அவர் கொடுப்பார். அவர் கொடுப்பாருன்னு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கணும்னு அர்த்தம். அவர் விளக்கம் கொடுப்பார் என்று சொன்னால் அந்த விளக்கமும் என்னுடையது தான், அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தெளிவாக குரான் சொல்கிறது. Now repeatedly they are asking a question that when we are giving them an answer, they are asking us to show the answer from the Quran. So the verse what we read initially clearly says that we have revealed this Quran, this book to you. And why did we reveal? Because you have to explain this to them. When you talk about explaining something, it means that it implies that it is not here. When something is already explained, why do you re-explain it? So I have given this book to you and you have to explain this book to them. So when the word explain comes, you should understand that there are few other things which Prophet Muhammad sallallahu alaihi wasallam will explain, and he is authorized to do that. Quran itself gives that authority. And why do you basically get confused in this one? So with a single verse only we answered you that since Quran is God's word, and God's word is saying that this person is authorized to, this person is authorized to give you directions. Be it prayer, be it, fasting or whatever it is, it all has to be followed because Quran is giving the authorization. When Quran is coming forward and giving this authorization, and we believe that, and that authorization, we are fulfilling that because Allah says that I have revealed this book, follow this person. This person will explain you. So this person, the Prophet Muhammad sallallahu alaihi wasallam, is explaining everything. And in another verse in Quran it says that we have revealed the book and we have sent the prophet in the same language. So for the same language, why do you need a prophet? Because whatever is not mentioned, if Allah authorizes that person to elaborate it, we'll have to. It is the duty of the Muslim to accept that and follow that one.
So there is no confusion. It is very clear in that single verse. அவர்களுடைய வாதங்களுக்கு பதில் சொல்கிற கடமை இருப்பதோட குர்ஆன் இறைவேதங்கிற வாதங்களை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால பாதி நேரத்தை பதில் சொல்வதற்கும் பாதி நேரத்தை எங்களுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்குமாக எங்கள் வாதம் என்ன குர்ஆன் இறைவேதத்துக்கு நாங்கள் வைக்கலை. எங்கள் சைட்லேருந்து நான் முன்னுரை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். அது சம்மந்தமாக தொடர் வாதங்களை அல்தாஃபி எடுத்து வைப்பார். ஒவ்வொன்றும் பதில் வரும். வரிசையாக தான் சொல்லி கொண்டிருக்கோம், ஒன்றும் விடவில்லை. And we have been answering their allegations. So but our stand is to prove that Quran is God's word. So only in the introduction we put few evidences from the Quran that it can be it is the divine revelation. So we will add more we will be putting more supports to that claim that Quran is the divine revelation. So otherwise, right, the time whatever we are spending will go like a Q&A. So at the same, when we are answering all these questions you raise, at the same time we will spend some amount of time, maybe partial amount of time, just to prove that Quran is God's word. So you will all your answers will be all your questions or allegations will be answered very shortly. So please be patient. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு புத்தகம் மனிதரால் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்திருந்தால் அந்த சமகாலத்தில் என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எந்த மனிதனாலும் சிந்திக்க முடியும். அவனுடைய காலத்தை தாண்டி 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு விஷயத்தை சிந்தித்து கிரகித்து அறிவியல் பூர்வமான விஷயங்களை எழுதக்கூடிய ஆற்றல் எந்த மனிதருக்கும் கிடையாது. சாதாரண அற விஷயங்களை பேசலாம், அற பண்புகள் விஷயமா போய் பேசாத ஏமாத்தாத இப்படி பேசலாம். ஆனால் அறிவியல் சார்ந்த விஷயங்களை பேசுகிறதா இருந்தால் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்படுகிற விஷயங்களை பற்றி எந்த மனிதனாலும் பேச இயலாது. அப்படி ஒரு புத்தகம் பேசுகிறது என்று சொன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தை பற்றி உலகத்தில் இருக்கிற விஞ்ஞான அறிவியல் விஷயங்களை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்தவன் எவனோ இந்த பொருட்களை எல்லாம் உருவாக்கியவன் எவனோ அவன்தான் அந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறான் என்பதற்கு அது ஒரு பெரிய சான்றாக அமைந்துவிடும். அந்த அடிப்படையில் குர்ஆனை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகிற பல்வேறு அறிவியல் உண்மைகளை தத்ரூபமாக நவீன அறிவியலுக்கு முரண்படாத வகையில் அற்புதமாக குர்ஆன் உலகத்திற்கு முன்வைக்கிறது. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் குர்ஆனில் பொதுவாக மனுஷனுக்கு உடம்பில் வலி ஏற்படுகிறது, வேதனை ஏற்படுகிறது. இந்த வலியை பொறுத்த வரைக்கும் பல விதங்களில் வலி ஏற்படும். நம்ம கையில் அடித்தோம்னா வலிக்கும், எதையாவது ஒரு பொருளை வச்சு குத்துனா வலிக்கும், ஊசியை வச்சு ஓங்கி குத்துனோம்னா அப்பம் வலிக்கும், உள்ளுக்குள்ளே எலும்பு எதுவும் முறிஞ்சிருச்சுன்னா வலிக்கும், ஏதாவது உள்ளுக்குள்ளே நோய்கள் கிருமிகள் உருவானால் அதன் வழியாக வயிற்றில் உடம்பில் வலி ஏற்படும், பல விதங்களில் வலி ஏற்படும். இந்த வலிகளில் நெருப்பின் வழியாக உஷ்ணத்தின் வழியாக ஒரு மனிதனுடைய உடம்பில் வலி ஏற்படுறதா இருந்தால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம உடம்பின் மேல் பகுதியில் இருக்கிற தோல் தான் காரணம். இந்த தோள்களில் தான் மனிதன் வலியை உணரக்கூடிய செல்களை இறைவன் வைத்திருக்கிறான். இதை இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது. தோலை உடம்புல இருக்கிற தோலை முழுக்க உரிச்சி எடுத்துட்டு ஒரு மனுஷனுடைய உடம்புல குத்துனா வலிக்கும், ஆனால் நெருப்பை வச்சு சுட்டா வலிக்காது. தோல் இல்லாத மனுஷனுடைய உடம்புல தீயை பொருத்தி போட்டால் வலி தெரியாது, அது பேசாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், சதையை கரிக்கும். ஆனால் அதே மனுஷனுடைய உடம்புல ஓங்கி கையை வச்சு குத்துனா கடுமையாக வலிக்கும். இது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. இன்றைக்கும் கூட நம்ம கண்ணுக்கு முன்னாடி கூட சில பேரை பார்க்கலாம். சில பேர் நெருப்பில் தீ குளித்து செத்து போகிறவங்க உடம்புல இருக்கிற மொத்த தோலும் கருகி போய் தோலே இல்லாமல் வெள்ளைன்னு ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுருப்பாங்க, தோல் மட்டும் கருகி இருக்கும். அது மாதிரி ஆட்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக உட்காந்துருப்பாங்க. சாதாரண அந்த தோல் பூரா போயிட்டதுனால அதனுடைய வேதனைகளை உணர முடியாத ஒரு தன்மையில் அவங்க படுக்க வைக்கப்பட்டிருப்பாங்க. ஆஸ்பத்திரியில் போய் கூட கண்ணுக்கு எதிரில் பார்க்கலாம். இது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற உண்மை. இந்த உண்மையை பற்றி குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? அறிவியலை பேசணும்னு பேசலை, இந்த உண்மையை உலகத்துக்கு கற்றுத்தரதுக்காண்டி பேசலை. இறைவன் தன்னுடைய போதனைகளை உலகத்துக்கு சொல்லும் பொழுது சில உதாரணங்களை குறிப்பிடுகிறான். அந்த உதாரணங்களுக்கு இடையில் இந்த உண்மை பளிச்சுன்னு தெளிவாகிறது. மறுமையில் மரணத்துக்கு பிறகு கெட்ட மனிதர்களுக்கு கொடுக்குற தண்டனைகளை பற்றி பேசும்போது நெருப்பினாலான தண்டனை வழங்கப்படும். நெருப்புக்குள்ள நரகத்திற்குள்ள மனிதர்களை தூக்கி இறைவன் போடுவான். அவ்வாறு போடும் பொழுது குல்லமா நலிஜத்து ஜுலூதுகும் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா லி எதூக்குல் அதாப். சூரா நிசா வசனம் 56வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான். நரகத்தில் கிடக்கிறவர்கள் அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் புதிய புதிய தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம். அவங்க வேதனையை சுவைப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு புதிய புதிய உடம்பை கொடுப்போம்னு சொல்லலை, புதிய புதிய சதையை கொடுப்போம்னு சொல்லலை. வேதனையை உணர்றதா இருந்தால் அவனுக்கு தோளைத்தான் மாற்றணும். ஏன்னா நெருப்பாலான வேதனை,
தூக்கி போட்டு மிதிக்கிற வேதனை இல்லை, குத்துற வேதனை இல்லை. அப்படி இருந்தால் அவன் தோல் போனாலும் பரவாயில்ல, குத்தி குத்தி வேதனை பண்ணலாம். ஆனால் நெருப்பாலான வேதனையாக இருக்கிற காரணத்தினால அவனுடைய தோல் கருகின பிறகு மீண்டும் புதிய தோலை போடுவோம் என்று குர்ஆன் பேசுகிறது. இது மற்ற மூடத்தனமான முட்டாள்தனமான வார்த்தைகள் இல்லை. மற்ற புத்தகங்களை எடுத்து பார்த்தால், உதாரணத்துக்கு பைபிள் எடுத்து பார்த்தால், அதில் மருத்துவம் பற்றி பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கிற கொஞ்சம் கூட அறிவுக்கு ஒத்துக்கொள்ளாத விஷயங்களை, அறிவியலுக்கும் ஒத்துக்கொள்ளாத விஷயங்களை எல்லாம் வேத புத்தகம் என்ற பெயரில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் லேவியராகமம் 13வது அதிகாரத்தில் 47வது வசனம், அதே லேவியராகமம் 14வது அதிகாரத்தில் 34வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பாருங்கள். நோய் ஏற்படுறதை பற்றி பேசுகிறது. நோய் எப்படி ஏற்படுது? ஆடைக்கு நோய் ஏற்படுகிறான், கம்பளி ஆடைக்கு நோய் வருது, பஞ்சினாலான பருத்தி ஆடைக்கு நோய் வருது. அதை அப்படியே சொல்கிறாங்க. படித்து பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கிறது. வஸ்திரத்திலாவது, தோளிலாவது, பாவிலாவது, ஊடையிலாவது, தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் பச்சையாவது சிவப்பையாவது காணப்பட்டால் அது குஷ்டமாக இருக்கும். அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆடையில் ட்ரெஸ்ஸில் எல்லாம் குஷ்டரோகம் வருமா? வீட்டில் வருமா? வீட்டில் குஷ்டரோகம் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீ ஆசாரியன் கொண்டு போய் காட்டு. அவர் 7 நாளைக்கு அடைச்சி வச்சிருப்பார். எதை அடைச்சி வச்சிருப்பாராம்? வீட்டை அடைச்சி வெளியே தெரியாமல் ஒழிச்சு வச்சிருப்பாராம். வெளியே தெரியாமல் ஒழிச்சு வச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு குஷ்டரோகம் போகலாட்டி அதை நெருப்பில் போட்டு எரிச்சு கரிச்சிட வேண்டியதான். இப்படிப்பட்ட ஒரு அறிவுக்கு பொருந்தாத விஷயங்களை பேசாமல் இன்றைய விஞ்ஞானத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை குர்ஆன் பேசுவதை வைத்து பார்க்கும் பொழுது இது இறைவனின் வார்த்தை என்பதற்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. Dear brothers, so we have been seeing lot of evidences from the Quran to prove that it is a divine revelation. On the similar note, if you assume a book, what is written in the colloquially, if it is written in the same time, you will see the verses, you will find the sentences or the phrases, whatever is mentioned in that book, to be suiting all that what is in the time we live. It will be reflecting the way how we live. It's kind of it will basically demonstrate the atmosphere in which we live, kind of thing. But 1400 years ago, if a book was written and if that book is still remaining as the most accepted scientific facts are all evident in that book, what do you feel about that book? When 1400 years ago, when things were not even known to the scientist, when things were like far from their imagination, when a book speaks about something which has been recently invented in the science, how can you imagine that book? Now Quran is speaking about the pain. Pains are of 3 types. There are a lot of types, but I'm just putting a small category. Pain can be sensed based on heat. That's one type of pain. And pain can be sensed based of hitting something, kind of slap or you give a punch. That's a different pain. And thirdly, there is another pain which is caused because of burns, and a lot of other things are there. So there are different categories of pain. But Quran is also speaking about the pain which is caused due to the temperature, which is caused because of heat. In Quran, chapter Surah Nisa, verse 56, Allah is saying, Innal ladhina kafaru bi ayatina sawfa nuslihim nara. Whoever disbelieves in our verses, we shall make them enter into the hell. Why? Kullama nalijat juluduhum baddalnahum juludan. Whenever their skins are charred, we shall replace their skins so that they may feel the suffering. In order to make them feel the suffering, we will replace their skin. Why is Allah clearly saying to replace the skin? Because if the flesh is replaced also, still the person will not feel the pain. For the person who is injured with fire injury, if you look at that person, if he is fully burned, he will not be feeling any pain because of the temperature. If you if you further heat him, he will not feel that pain. He will be feeling pain only if you prick him, kind of thing. If you hit him, and all that pain will all be sensed. The temperature sensing receptors are all destroyed. So this is a latest scientific invention which proves that these words cannot be from, it can none other than be the divine revelation. Only God can reveal all kind of thing. But if you look at some other book which was written anciently, if you look at Bible for instance, Bible is also speaking about the leprosy. Leprosy is a disease caused on the skin. When Bible is talking about this leprosy, it says that leprosy can be affected on woolens, leprosy can be affected on linens and leather articles. And what is the remedy? You have to hide it. If that doesn't go off, just burn them away. So if it was like a human interpolation, if it was written by some human beings, you will find all these kind of verses. And Bible also says that leprosy can be affected on the house. Imagine a house being affected with leprosy.
But Quran very clearly says that 1400 years ago, it is saying that pains will be sensed only in the skin and not in the flesh. The pain caused by the temperature. So Allah is basically not, explaining the scientific fact here. He is basically, giving a warning to the people who are disbelieving in his verses. At the same time, you look at the words he is putting. Look at the selection of words. All these selected words are like, it is amazing the recent scientists. Recent scientists are amazed to see that how can a book be written 1400 years ago be speaking like a scientist. When science was not at all into a picture that time, how can this be revealed? How can this be written? So this is a miracle we are putting forth, saying that none other than Allah subhanahu wa ta'ala has really revealed this one. Unless and until it came from the Almighty Allah, you will not find this kind of thing. Rather, you will find the absurdities, whatever is mentioned in the Bible. So if you compare, if you just basically analyze these verses in the Quran, it is very evident that science is, whatever claim Quran is putting, science is making that, it is giving a testimony to that. அப்போ இது வந்து உண்மைப்படுத்துகிறது. இப்போ நண்பர்களே, இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போகிறானா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, சொந்த பின்பற்றக்கூடிய மக்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் குரானில் இல்லை. ஆனால் சயின்டிஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்தது வந்திருக்காங்க. இப்போ தான் அது என்ன இருக்கணுமோ இத்தனை கேள்வி கேட்குறோம், இதெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் இருக்குங்களா, அது அடிப்படையான விஷயமாச்சுங்களே. இது ப்ராஃபட் முகமது விளக்குவாருன்னு சொன்னீங்களா, அது விளக்கம் எங்கேங்க குரானில் எதுவுமே இல்லைங்களே. இவ்வளோ தூரம் நம்ம கேட்குறோம், ஆனால் இது வரைக்கும் அதுக்கான பதிலை சொல்லாமல் அதுக்கு பதில் இல்லைங்கிற மாதிரி இப்போ ஒரு ஃபீலிங் ஆகுது நமக்கு. ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இதில் வந்து சயின்டிஃபிக் இருக்குது, சயின்டிஃபிக் இருக்குன்னா சயின்டிஃபிக் இருக்கா இல்லையா நம்ம அடுத்து பார்ப்போம். முதல்ல இருக்க வேண்டியது இல்லையே, எப்படி தொழுகணும், எப்படி ஜகாத் கொடுக்கணும், எப்படி ஹஜ்ஜு போகணும், எந்த மாதம் போகணும், எதுவும் இல்லை. இது ப்ராஃபட் முகமது விளக்குவாருங்கன்னா அது விளக்கம் எங்கே இல்லையே. அதைத்தான் இப்போ நம்ம கேட்குறோம், அதுக்கான பதில் இல்லை. We have been asking them where it is mentioned in the Quran about the basic thing a Muslim has to follow. So far they have not answered our question, and now they have moved over to science. So we talked where it is mentioned about doing prayers or giving zakat or fasting and about other practices followed by Muslims. Where it is mentioned in the Quran, they say it is given to Muhammad and Muhammad will explain. But where is Muhammad now? So where is his explanation? It is not there in the Quran. When we questioned that, they were not able to answer that question, but now they have moved over to science. We'll come to that later. As you have seen, as we have pointed out, they have not answered a single question that we have raised from the Quran. நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க குர்ஆனை குறித்து எழுப்பின ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லல. They went to the hadith. ஹதீஸ்க்கு அவங்க போனாங்க. And they went to the hadith and said these hadiths they make exception to the Quran, therefore we must consider that those things. ஹதீஸ்ல நம்ம வந்து பாக்கும்போது விதி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நம்ம ஹதீஸை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. So you need the hadith. So you have already agreed that Quran does not have any of those things. You have already considered that. Although Quran claims that it explains all things, we only asked about religious things and it can't even explain that. You have already considered that first argument. கேட்டோம், குர்ஆன்ல வந்து குர்ஆன் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அது விளக்கமாக சொல்லுகிறது என்று சொல்லி, ஆனால் நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க வந்து குர்ஆன்ல பதில் இல்ல ஹதீஸ்ல தான் இருக்குன்னு நீங்க சொன்னதுனால குர்ஆன்ல பதில் இல்லன்றதை வந்து நீங்க ஏற்கனவே ஒத்துக்கொண்டீங்கன்னு அர்த்தமாகிறது. And then you quoted, then you started explaining from the hadith and then you said that these are the exceptions. நீங்க அந்த பிறகு ஹதீஸ்ல இருந்து காரியங்களை நீங்க மேற்கோள் காட்டி இவைகள் எல்லாம் விதிவிலக்கானவைகள் என்று சொன்னீங்க. We will go along with them. உங்களோடு கூட நாங்கள் செல்கிறோம். Now we will take some Quranic verse. இப்போ சில குர்ஆன்ல இருந்து சில ஆயத்துக்களை எடுத்துக்கொள்வோம். And then we will examine some hadith. சில ஹதீஸ்களை நம்ம வந்து ஆராய்ந்து பார்ப்போம். And then we will see whether Quran can be ever be considered as God's word. குர்ஆன் எப்போதாவது அது வந்து கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா என்று பார்க்கலாம். Hundreds of scientific evidences does not prove Quran to be God's word. நூற்றுக்கணக்கான விஞ்ஞான கருத்துக்கள் குர்ஆன் கடவுளுடைய வார்த்தை இல்லை என்பதை நிரூபிக்கிறது. Suppose if we accept actually this is wrong, even the evidences they have presented is wrong, and we will prove that even those very things that they have presented as evidences is utterly wrong. அவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே முற்றிலுமாக வந்து தவறான ஒன்று.
But even if we concede, even if we say, let there be hundreds of scientific evidences, will that prove that Quran is God's word? நாங்க வந்து அவர்கள் சொல்வதை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் எல்லா விஞ்ஞான கூற்றுகள் ஒத்துக்கொண்டாலும் அதற்காக வந்து குர்ஆன் கடவுளுடைய வார்த்தை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? It will only say there is some supernatural being that has revealed the Quran. அதாவது குர்ஆனை வந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒருவர் கொடுத்திருக்கிறார் என்று தான் அது நிரூபிக்கும். Now the question is whether it is the God's word. ஆனால் அது இறைவனுடைய வார்த்தையா என்கிறதுக்கு பதில் சொல்லவில்லை. Both the Muslims and the Christians agree that there are other beings apart from human beings. நாம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒத்துக்கொள்ளுகிற காரியம் மனிதர்களை தவிர வேறு சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி. There are divine beings, there are diabolical beings. அங்கே வந்து தெய்வீகமான ஆட்களும் இருக்கிறார்கள், சாத்தானுக்குரிய ஆட்களும் இருக்கிறார்கள். Now the scientific evidences will only prove, even if those scientific evidences, they will only prove that there has been some supernatural spirit. ஆனால் இங்கே விஞ்ஞான பூர்வமான ஆதாரங்கள் எல்லாம் எதை சொல்லும் என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்கிறது என்பதை தான் சொல்ல முடியும். That might work with an atheist. அது ஒருவேளை ஒரு கடவுளை நம்பாத நாத்திகன் இடத்துல அது வேலை But செய்யலாம். those arguments are of no use to the Christians. ஆனால் அது கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு பலனையும் கொடுக்க முடியாது. Our question is some supernatural beings. Our question is whether we can consider it as from God. எங்களுடைய கேள்வி எல்லாம் இது வந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியிலிருந்து வந்த ஒரு புத்தகமா என்பதல்ல, இது இறைவனிடமிருந்து வந்த ஒரு புத்தகமா என்பதுதான். Now let us examine that. நாம் அதை ஆராய்ந்து பார்ப்போம். Since we have already come to a conclusion that Quran cannot explain everything and we have to take the hadith, we will now see whether Quran is from God or not. இப்போது நாம் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் குர்ஆன் எல்லாவற்றையும் விளக்க முடியாதனால நாம் ஹதீஸ்க்கு போக வேண்டியிருக்கிறது. ஆகவே இப்போ வந்து குர்ஆன் வந்து கடவுளுடைய வார்த்தை என்பதை பார்ப்போம். In Surah chapter 463, இங்கே குர்ஆன்ல 463வது ஆயத்துல Allah says, we have sent the inspiration as we sent it to Noah and the apostles after him. அவர் நூ நபியை போல மற்ற அப்போஸ்தலர்களை போல முகமதுக்கு நாம வெளிப்பாடுகளை கொடுத்தோம் என்று சொல்லுகிறது. So Allah gave the inspiration exactly as how he has given to the previous prophets. அவர் முந்தைய தீர்க்கதரிசிகளுக்கு நபிமார்களுக்கு எப்படி வெளிப்பாடு அல்லாஹ் கொடுத்தாரோ அதே போலவே முகமது நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். Since Quran does not have the details, let us go to the hadith. அங்கே குர்ஆனிலே அதற்கான விளக்கம் இல்லாதனால நம்ம இப்போது ஹதீஸ்க்கு செல்வோம். Sahih Bukhari volume 1 book number 1 hadith number 3. அங்க சஹீஹ் புகாரி வால்யூம் 1 புக் நம்பர் 3ல we read that when the revelation when the alleged revelation came, அங்கே வெளிப்பாடு வந்தபோது the supposedly angel who came, he oppressed Hazrat Muhammad. வந்திருந்த அந்த தூதனானவர் ஹஜ்ரத் முஹம்மது அவர்களை மிகவும் நெருக்கினார். Hazrat Muhammad himself thought that something happened to him. அங்கே ஹஜ்ரத் முஹம்மது அவர்களே தனக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டதாக நினைத்தார்கள். This is again mentioned in Sahih Bukhari volume 9. சஹீஹ் புகாரி 9வது வால்யூம்ல book number 87, 87வது புத்தகத்துல hadith number 111, ஹதீஸ் நம்பர் 111ல and Hazrat Muhammad, he went to an alleged Christian called Waraq bin Naful. அங்க வாரக் பின் நஃபூல் என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவரிடத்துல முஹம்மது நபி அவர்கள் சென்றார்கள். And it was he who told to Hazrat Muhammad, no, this is Gabriel angel. அவர்தான் முஹம்மது நபி அவரிடத்துல சொன்னார்கள், உங்களிடத்துல வந்தது காப்ரியேல் தூதன், ஜிப்ராயில் தூதன் என்பது. Hazrat Muhammad thought that something happened to him. ஹஜ்ரத் முஹம்மது என்ன நினைத்தார்? தனக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டது என்று நினைத்தார். He was afraid that something really bad happened to him. தனக்கு ஏதோ ஒரு தவறான நடந்து விட்டது என்று சொல்லி அவர் நினைத்தார். Then it was some alleged Christian told that no, this is Gabriel angel. ஆனால் அங்கே அவர் சென்று விசாரித்த அந்த ஒரு கிறிஸ்தவர் தான் இது காப்ரியேல் தூதன் என்று சொன்னதாக சொல்லி இருக்கிறார். Remember, Allah said in the Quran, we have given the revelation exactly as we gave to others. நம்ம குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற தீர்க்கதரிசி நபிமார்களுக்கு எப்படி வெளிப்பாடு கொடுக்கப்பட்டதோ அதே போல முஹம்மது நபி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்று குர்ஆன் சொல்கிறது. Do you think that it is from God? இது அது இறைவனிடமிருந்து வந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? With references, please tell us which other prophets thought that something happened to them when they got the revelation. Something bad happened to them. அது நீங்க ஆதாரத்தோட எங்களுக்கு சொல்லுங்க, எந்த நபிமாரிடத்துல இவ்விதமான வெளிப்பாடு வந்தபோது முஹம்மது நபி அவர்கள் அனுபவித்தது போல அவர்கள் அனுபவித்தார்கள் என்று சொல்லி. Tell us somebody who thought that he got a revelation from a different source and he had to go to an ordinary person to confirm it. அங்கே யாரோ ஒருவருக்கு அந்த வெளிப்பாடு வந்து அவர் ஒரு சாதாரண மனிதரிடத்துல போய் இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிப்பாடு என்று சொல்லி அவர் கேட்டதாக ஏதாவது ஆதாரம் இருந்தால் சொல்லுங்க.
Our point is, நாம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் Hazrat Muhammad's first evaluation was absolutely right. முகமது நபி அவர்களுக்கு வந்த அந்த உணர்வு, முதலாவது வந்த உணர்வு மிகவும் சரியான ஒரு உணர்வு. What Hazrat Muhammad first thought about the revelation was absolutely right. ஹஜ்ரத் முகமது அவர்கள் தனக்கு கிடைத்த வெளிப்பாடு என்ன என்பதை குறித்து அவர் நினைத்தது மிகவும் சரியான ஒன்று. It was something wrong. அது மிகவும் தவறான ஒன்று. It was Warakbul நஃபி அவர்கள் தான் சொன்னார். Now who is this alleged Christian? யார் இந்த கிறிஸ்தவர் யார்? Now can you think an ordinary Christian supposedly knows much more than the prophet, the last and the greatest and the final prophet? இங்கே இறுதியான முழுமையான ஒரு நபியை விட வேற யாரோ ஒருவர் அதிகமாக தெரிந்திருப்பார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? And what is the test that Waraq bin Nawfal did to identify from which spirit it is? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த வாரஃபுல் என்பவர் அதை சொன்னார் என்று சொல்லி நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும்? So we agree with the Hazrat Muhammad's first evaluation. ஆகவே தான் நாம் முகமது நபி அவர்கள் அனுபவித்த அந்த முதலாவது உணர்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Now further, மேலுமாக further when we read in Hadith, அந்த ஹதீஸ்ல நாம் மேலுமாக வாசிக்கும்போது in Sahih Bukhari volume 4, அங்க சஹீஹ் புகாரி 4வது வால்யூம்ல book number 53, 53வது புத்தகத்துல Hadith number 400, 400வது ஹதீஸ்ல Sahih Bukhari volume 7, சஹீஹ் புகாரி 7வது வால்யூம்ல book number 71, புத்தகம் நம்பர் 71ல Hadith number 660, 660வது ஹதீஸ்ல Sahih Bukhari volume 8, சஹீஹ் புகாரி வால்யூம் 8ல book number 73, 73வது புத்தகத்துல Hadith number 89, 89வது ஹதீஸ்ல Sahih Bukhari volume 8, சஹீஹ் புகாரி வால்யூம் 8 book number 75, இப்போ 75வது புத்தகம் Hadith number 400, 400வது ஹதீஸ். it says Hazrat Muhammad was under the magic spell, he was bewitched. அங்கே இதெல்லாம் இந்த ஹதீஸ்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்னவென்றால் ஹஜ்ரத் முகமது அவர்கள் மந்திர சக்தியினால பீடிக்கப்பட்டிருந்தார். And he used to imagine things which he never did. அவர் செய்யாத காரியங்கள் எல்லாம் கூட தான் செய்ததாக கற்பனை செய்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. Now do you think that the prophets are like this? நீங்க எல்லா தீர்க்கதரிசிகள் நபிமார் இப்படி தான் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? Do you think that when God sends the revelation that the prophet cannot even discern the spirit? அங்கே இறைவன் வெளிப்பாடை அனுப்பும்போது அந்த நபிமார்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட வெளிப்பாடுகளை குறித்து புரிந்து கொள்ளாத நிலையில் இருப்பார்களா? It is definitely not from God. அது நிச்சயமாகவே இறைவனிடமிருந்து வந்த வெளிப்பாடு அல்ல. And how can you trust a man who was under the magic spell? How can, and for a long time, whatever he used to imagine things which he never did, how can you trust anything that he said? தான் செய்யாத ஒரு காரியத்தை தான் செய்ததாக எப்போதும் கற்பனை செய்து கொள்ளுகிற ஒரு மனிதனிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடுகளை நாம் எப்படி இறைவனிடமிருந்து வந்த வெளிப்பாடு என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? All the scientific evidences shows, even if there was scientific evidences, it will only show that some spirit revealed to him. அவை நாம் ஒருவேளை விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகளெல்லாம் என்ன சொல்லும் என்றால் ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி வெளிப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லுது. Our question is not whether some spirit revealed to him or not. நம்முடைய கேள்வி எல்லாம் ஏதோ ஒரு ஆவி அவருக்கு வெளிப்படுத்தியதா என்று சொல்லி அல்ல. Our question is whether God revealed to him or not. நம்முடைய கேள்வி எல்லாம் இறைவன் அவருக்கு அதை வெளிப்படுத்தினாரா என்பதுதான். And as I have shown from the hadith that when he initially received the revelation, he himself came to a conclusion that something wrong happened to him. நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னேன், அவருக்கு முதலாக இந்த வெளிப்பாடு வந்தபோது அவராகவே நினைத்த காரியம் என்னவென்றால் தனக்கு ஏதோ ஒரு தவறான காரியம் நடந்து விட்டதாக அவர் நினைத்தார். Which is further evidence in his later part of his life. அது அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில பார்க்கும்போது அது சரியாக இருந்தது என்று பார்க்கிறோம். Now those things without doubt clearly proves that it can never be God's word. ஆக இந்த காரியங்கள் எல்லாம் எதை நிரூபிக்கிறது என்றால் குர்ஆன் இறைவனுடைய வார்த்தையாக இருக்கவே முடியாது என்பதை தான். Now they said about something about the science. அங்கே விஞ்ஞானத்தை குறித்து சொன்னார்கள். They said அவர் சொன்ன காரியம் that Quran speaks about the pain. இங்கே குர்ஆன் வலியை குறித்து பேசுகிறது என்று சொல்லி we will see whether what Quran said. குர்ஆன் சொன்ன காரியம் என்னவென்றால் in Surah chapter 456, இங்கே சூரா 4வது சூரா 56வது ஆயத்துல Allah said he will change the skins of the people who are in the hell while their skins are being roasted. அங்கே ஒரு நரகத்தில் இருக்கிற ஒருவருடைய தோல் கருகி போகும்போது அல்லாஹ் வேறொரு தோலை அவர்களுக்கு கொடுப்பார் ஏனென்றால் அவர்கள் வலியை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. Allah didn't say about that there is some nerves or some other figures that they have said. Allah never said any of those things.
அங்க அல்லாஹ் அங்க ஒரு நரம்புகளை குறித்து மற்ற காரியங்களை குறித்து சொல்லவில்லை. Those are the things that the scientists have found later. அவைகள் எல்லாம் பிற்பாடு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது. Allah only said that the skin will feel the pain maximum. அங்க அல்லாஹ் வந்து சொன்னதெல்லாம் தோலானது வலியை உணரும் என்பதை குறித்து. Now do you require science to know that? நீங்க இத விஞ்ஞானம் வந்து இதை அறிந்திருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்களா? Do you think that before the people before Hazrat Muhammad never knew that the skin will pain? இங்கே ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு முன்பதாக இருந்த ஜனங்களுக்கு தோல் வலிக்கும் என்று சொல்லி தெரிந்திருக்காதா? In my opinion, என்னுடைய எண்ணப்படி you don't require even human beings to understand this. அதை வந்து ஒரு மனிதர்கள் கூட அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. The other living beings also, even the animals knows it. அதை மிருகங்கள் கூட அதை குறித்து அறிந்திருக்கிறது. They will reflect it from their instinct. அவங்களுடைய உள்ளுணர்விலிருந்து அவர்கள் அதை வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்தும். What Allah said everybody knew. அல்லாஹ் என்ன சொன்னார் அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. What the science says, it is not there in the Quran. ஆனா விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதோ அது குர்ஆன்ல இல்ல. Most of those things that they have shown it in the figure, none of those are mentioned in the Quran. இங்க அவர்கள் காண்பித்த படத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் குர்ஆன்ல சொல்லப்படவில்லை. And what Allah said, it is already people in the centuries before Muhammad, right from the first man, they know it. ஆனால் முகமது நபி வாழ்ந்த காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஜனங்கள் அதை அறிந்திருந்தார்கள். Now they quoted Leviticus chapter 14. அங்கே லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தை அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். Since that is not the topic, we will be answering those questions, but let me give a very brief answer. ஒருவேளை அது நம்முடைய தலைப்பாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் கேட்ட கேள்விக்கு நாம் ஒரு சுருக்கமான ஒரு பதிலை கொடுக்க விரும்புகிறோம். The Hebrew word that is used, எபிரேய வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தஸ்ரத் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்ட குஷ்டரோகத்திற்கு. It can cover a lot of infectious diseases. அது பற்றி பிடிக்கக்கூடிய பலவிதமான வியாதிகளை அது குறிக்கக்கூடியது. It can even include other infectious diseases. மேலும் கூட மற்ற வியாதிகளை கூட அது குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. So that word which is actually later in the translation we see it as leprosy. அங்கே அதை மொழியாக்கம் செய்யும்போது தான் அதை குஷ்டரோகம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். Now even if you take it as a leprosy, அதை ஒரு குஷ்டரோகம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த கூகுள் புக் எங்க கூகுள் என்கிற அந்த இதுல the encyclopedia of infectious diseases by Carol and Boney page number 179 அங்கே encyclopedia of infectious disease என்று சொல்கிற அந்த புத்தகத்துல பக்கம் 179ல it is available in the Google book. அந்த கூகுள் புத்தகத்திலே அது இருக்கிறது. It very clearly says that leprosy can survive 3 weeks or longer outside the human body in dust or clothing. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மனித உடலை தவிர்த்து வேற எந்த பொருளிலோ அல்லது தூசியிலோ கூட இந்த குஷ்டரோகமானது 3 வாரத்திற்கு தங்கி இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it is better that they upgrade their knowledge about the science. ஆகவே இவர்கள் தங்களுடைய விஞ்ஞானத்தை குறித்து தங்களுடைய அறிவை அவர்கள் உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Further, what does Sahih Hadith say about the infectious diseases? இந்த சஹீஹ் ஹதீஸ்ல வந்து இந்த வியாதிகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? In Sahih Muslim book number 26 hadith number 5507, இங்க சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ்ல 5வது புத்தகத்துல book number 26 hadith number 5507, 26வது புத்தகம் ஹதீஸ் 5507வது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. it says there is no transitive disease. அங்கே there is no infectious disease. அங்கே தொற்று வியாதிகள் என்பதே கிடையாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. See, that is what Hazrat Muhammad said. அதுதான் ஹஜ்ரத் முகமது அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். So Hazrat Muhammad said that we must overrule it, as we have heard it from the earlier talk when அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பில் விவாதிக்கும் பொழுது பைபிள் இறைவேதங்கிறதுக்கு ஒரு வாதம் கூட வைக்கவே இல்லை. இல்லைங்கிறது தான் வாதமாக இருந்துச்சு. நம்ம இல்லைன்னோ அதுக்கு அவங்க விளக்கங்கிற பேரில் சொன்னாங்க. இந்த விவாதத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா அவங்க சொல்கிறதுக்கு பதிலையும் சொல்லிக்கொண்டு குர்ஆன் இறைவேதம் தான் என்பதற்கான ஆதாரங்களையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆதாரங்களை கூட நாங்கள் என்ன வைக்கிறோன்ட்டு காது கொடுத்து வாங்கி விளங்கி புரிந்து அதுக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அது என்ன வாதம் வைத்தோம்? அதாவது நரகத்தில் கிடக்கப்பட்டவர்கள் தோல் கருகின உடனே அவங்களுக்கு தோலை மாற்றுவோம். இது தோல் வலிக்கும்னு யாருக்கு தெரியாது. அவர் கேட்குறாரு, நம்ம என்ன சொன்னு விளங்கலை. தோலில் தீப்பட்டால் வலிக்கும்ங்கிறது எனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா, நபிக்கு முன்னாடி தெரியாதா, படிக்காதன்னு தெரியாதான்னு தெரியும். அதான் சொன்னோம். நாங்கள் என்ன வாதம் வச்சோம் எப்படின்னா, நரகத்தில் போடப்பட்டிருக்கு தோல் போயிட்டாலும் வலிக்குமா வலிக்காதான் பேச்சுப்பேன். தோல் வலிக்குமாங்கிற பேச்சு கிடையாது. தோல் எரிந்த பிறகு அதுக்கு கீழே உள்ள அந்த சதை வலிக்குமா வலிக்காதான். அதுவே வலிக்கும் என்று சொன்னால், தீயில எரிஞ்சு அந்த வலி உணரும் என்றால் தோல் மாற்ற வேண்டியதில்லை. நரகத்தில் போடுறோம்,
அவன் வேதனையை உணர்வதற்கு தோலை மாற்றணும். அப்போ தோலுக்கு கீழே வந்து வேதனை உணராது. பாயிண்ட் என்னென்னா தோல் உணருங்கிற பாயிண்ட் அல்ல, தோலுக்கு கீழே உள்ள பகுதி நெருப்பின் வேதனையை உணராது என்பது நபி காலத்தில் இல்லை. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. அப்போ பல நூறு ஆண்டுகளாக இது சொல்லப்படாத ஒரு செய்தி, வித்தியாச தலைகளை வழங்குறாங்க. தோலில் வேதனை உணர முடியும் என்பதல்ல வாதம். தோலுக்கு கீழே உள்ள அந்த சதை வேதனை உணராது, அதுவே உணரும் என்றால் கடவுள் வந்து தோலை மாற்ற வேண்டியதில்லை. சதையில் அந்த வேதனையை உணர்ந்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கு தோல் கறிக்கிட்டுனா வலிக்காது, இவனுக்கு தோலை மாற்றினா தான் வலிக்கும். அப்போ தோலில் தான் அது இருக்குது என்று வாதத்தை வைத்தால் தோல் வலிக்கும் யாருக்கு தெரியாது, நெருப்பு பட்டால் தோல் சுரும்பு யாருக்கு தெரியாதுன்னு இப்படி உல்ட்டா பண்ணுறாங்க. சொல்லுங்கள். Dear brothers, we are giving a lot of proofs from the Quran to prove that Quran is a divine revelation. Now, when we put one of the evidence from the Quran, they should at least pay attention to that, what we are trying to convey, rather than just catching few keywords from that and try to answer whatever they know. It should not be like that. So it's a humble request that let them pay proper attention to what we are presenting. When we presented the verse from the Quran, we were not talking about that skin is the sensory organ to feel the pain. That is not our argument. Our main argument there is, why should Allah say that whenever their skins are charged, we shall replace them with other skins? Why can't the flesh be feeling the same pain? So whatever we are saying is not that the skin is going to sense the pain. In Quran, apart from saying that, it is also saying that when the skins are charged, when their skins are removed, they will not sense the pain, so Allah will replace the skins. So that itself shows that the Quran verse is not speaking about the normal pain what you sense. It is telling that apart from saying skin is the sensory organ, it says that when you remove the skin, you will not feel the pain sensed because of heat. This is the argument what we are opposing. They are simply asking that whether cattle will feel the pain or not. Was it not known before Prophet Muhammad sallallahu alaihi wasallam? So all these questions are like baseless because we are not putting a claim on that. We are telling that why should their skins be replaced? So that is the first proof we have get forward. இதில் எப்படி இறைவேதம் என்று நிரூபணமாகுது என்று கேட்டால் 1400 வருடத்திற்கு முன்னால் இதை இறைவனை தவிர யாருக்கும் தெரியாது. இதுதான் பாயிண்ட். இறைவேதம் எப்படி நிரூபணமாகுதுன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய சொன்னால் கூட இறைவனை தவிர யாருக்கும் தெரியாது. அப்போ கடவுள் படைத்தவனுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சது தெரியும். இன்றைக்கி விஞ்ஞானிக்கு தெரியும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சொல்வதாக இருந்தால் கடவுளால் தான் சொல்ல முடியும். இந்த வார்த்தை சொல்லுகிறது இது முகமது வார்த்தை இல்லை, இந்த தோலையும் சதையையும் படைத்திருக்கிற கடவுளின் வார்த்தை என்று அந்த குரானுக்கு சான்றாக இருக்கிறது என்பது எங்கள் வாதம். The reason we are putting this verse is because 1400 years ago it can not be from any other source other than Allah Almighty. So none of the scientists will also know this one. So that is the argument we are putting. It cannot be from any other person who is not the Allah the creator, who is not the creator of the skin and the pain. So that is what we are trying to say. So this is the biggest proof that Quran is God's word. அடுத்து லேவியருக்கு சொன்னோம் இல்லையா, அதுக்கு கூகுள் ஆதாரம்லாம் காட்டுறாங்க. எல்லா கிருமிகளும் எல்லா இடத்துலையும் இருக்கும். வணங்குதா, கிருமி இருந்தால் நோய் பிடிச்சினா காற்றுல கூட இப்போ ஜலதோஷ கிருமி இருக்குது. காற்றுக்கு ஜலதோஷம் பிடித்துவிட்டு யாரும் சொல்ல மாட்டான். இப்போ ஜலதோஷ கிருமி காற்றுல இருக்கும். அது மாதிரி எல்லா நோய்களுக்கான கிருமி காற்றுல இருக்கும், இதில் இருக்கும். இதுக்கு ஜுரம், ஏன்னா இதில் கிருமி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. குஷ்டரோகம் என்பது அதனுடைய கிருமிகள் இருக்கும். 3 நாளைக்கு இருக்கும், 30 நாளைக்கு இருக்கட்டும். வீட்டுக்கு குஷ்டம் பிடிக்குமா, ஆடைக்கு குஷ்டம் பிடிக்குமா, அதை அடைச்சி வைக்கணுமா, ஆசாரியம் கண்டுபிடிப்பானா, அதை வீட்டை எப்படி எதை கொண்டு அடைச்சி வைக்கிறது, வீட்டு குஷ்டம், அது குருத்தம், கழுதை குஷ்டம், குதிரை குஷ்டம், மண்ணு குஷ்டம், சட்டி குஷ்டம், பானை குஷ்டம்னு ஒரே லேவியர் எடுத்தால் இதாக தான் இருக்குது. இதைத்தான் நாங்கள் கேட்டோம், அதுக்குரிய ஆன்சர் அவங்க சொல்லலை. அடுத்து எடுத்து வைங்க. Also for the Leviticus, right, when we said that the Leviticus is speaking about the leprosy on the house and leprosy on the woolen garments, they are saying that can microorganism not exist on air and other things. So we are not talking about microorganism. We are telling that the leprosy, how can a leprosy be affected to a house? Can you show one house which is affected with leprosy, and how can you hide the house? And look at the remedy what they are giving. The remedy is that they wanted to demolish the house. So when you demolish the house, the leprosy will go off, is it? So this is the question we are asking. So if you read this Leviticus, it is talking about lot of varieties what we have never explained. Lot of varieties of leprosy you will find it. நபிகள் நாயகத்துக்கு மந்திரம் செய்யப்பட்டது, நோவாவுக்கு வகி வந்தது, பயந்தது, இந்த விஷயங்கள்லாம் வரிசையில் வரும். பதில் சொல்லாமல் இருக்க மாட்டோம், குறித்து வச்சுக்கிட்டோம். புதுவாதங்களை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். சொல்லுங்கள். When the thing you said, Prophet Muhammad sallallahu alaihi wasallam was under the influence of magic spell, and the answer to that you said, was it not how was it revealed to Noah? All that we'll answer. So we have taken a note of that. We'll answer them. அதே மாதிரி மேலும் பல சான்றுகள், இறை வேதம் தான் குர்ஆன் என்பதை நிரூபிப்பதற்கு
அறிவியல் பூர்வமாக எண்ணற்ற பல சான்றுகளை குர்ஆன் முன்வைக்கிறது. அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பால் உற்பத்தி, பால் எப்படி மிருகங்கள்லேருந்து உற்பத்தி ஆகிறது என்று சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக மக்கள் எப்படி நம்புகிறாங்கன்னா, ரத்தத்தை தான் பாலாக மாற்றப்படுகிறது, ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பால், இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கூட பல பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு தாய் தான் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தா பிள்ளைங்களுக்கு, இப்படி தான் பேச்சு வழக்கில் இப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அருளப்பட்ட இந்த வேதத்தில் பாலுடைய உற்பத்தி எப்படி நடக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பால் எப்படி உற்பத்தி ஆகிறது? ரத்தத்திலிருந்து நேரடியாக, ரத்தத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அந்த உணவுகள் செரிக்கப்பட்டு கூழாக இருக்கும். அந்த கூழில் இருந்து சத்துக்களை ரத்தம் எடுத்து செல்லும். ரத்தமே பாலாக மாறாது. ரத்தம் என்ன செய்யும்னா, அந்த சத்துக்களை எடுத்துகிட்டு போய் அந்த மாட்டுடைய காம்புகளில் கொண்டு போய் சேர்க்கும், மடிகளில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த இடத்துல இருக்கிற செல்கள் சேர்ந்து அங்கே பால் உற்பத்தி செய்யப்படும். ரத்தம் பாலாவதில்லை. இந்த இரத்தத்திற்கும் செரிக்கப்பட்ட அந்த உணவு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிற இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் தான் ரத்தம் உருவாகிறது என்பது நவீன அறிவியல் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. இதை பற்றி குர்ஆன் எப்படி பேசுகிறது பார்த்தீங்கன்னா, சூரா நஹல் 66வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான், நுஸ்கீக்கும் மிம்மாஃபி புத்தூனிஹி மிம்பைனி ஃபர்சின் வதமின் லபனன் ஹாலிசா. அவனுடைய வயிறுகளிலிருந்து செரிக்கப்பட்ட உணவுக்கும் இரத்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையிலிருந்து உங்களுக்கு தூய்மையான பாலை புகட்டுகிறோம். இந்த விஷயத்தை அன்றைக்கு எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு தெளிவாக அன்னைக்கு உள்ள மக்களும் இதை நம்பலை. இப்படிப்பட்ட நினைப்பே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மக்களையும் ஒரு 90% மக்களுக்கு அதனுடைய அறிவியல் தெரியாதவங்களுக்கு இந்த உண்மை தெரியாது. ஆனால் இவ்வளவு துல்லியமாக மாடுகளுடைய வயிற்றுக்குள்ளே நடக்கிற அந்த வேலைகளை மிக தெளிவாக யாரால் சொல்ல முடியும்? யாரால் சொல்ல முடியுங்கிறத சிந்தித்து பார்த்தாலே, அந்த மாட்டை யார் படைச்சானோ, யார் அந்த பாலை உற்பத்தி செய்கிறானோ, அந்த படைத்த இறைவனால் மட்டும்தான் அன்றைக்கு பேச முடியும். இன்றைக்கு யார் வேணாலும் பேசலாம். அன்றைக்கு பேசுவதாக இருந்தால் இறைவன் தான் பேச முடியும் என்பது இது காட்டுகிறது. இப்படி குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. ஆனால் பைபிளை எடுத்து பாருங்க, அதில் சொல்லப்படுகிற பால் உற்பத்தி மற்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா ஆபாசமும் அறிவுக்கு பொருந்தாதான் கலந்து வருகிறது. அதில் கர்த்தரை அறிந்து கொள்வதற்குரிய வழியை பற்றி ஏசாயாவில் சொல்லப்படுகிறது. ஏசாயா 60:14வது வசனம் பேசுகிறது. கடவுளை என்ன, நான் தான் கடவுள் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்வதற்குரிய வழி என்ன என்பதை கர்த்தர் சொல்லி தர்றாராம். என்ன சொல்றாரு? நீ ஜாதிகளின் பாலை குடித்து, ராஜாக்களின் முளைப்பாலை குடித்து, ராணிகளின் சொன்னால் கூட சரி ஏதோ ஆபாசம்னு தொலைஞ்சு போன்னு விட்டுடலாம், அருவருப்பாக தான் பேசுகிறாங்கன்னு விட்டுடலாம். ஆனால் இங்கே என்ன வருது? ராஜாக்களின் முளைப்பால், ஞானப்பால்னு விளக்கம் கொடுக்க முடியாது. வெறுமனை பால்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துடலாம். ராஜாக்களின் பால்னா அது ஞானப்பால், அறிவுப்பால் அப்படின்றலாம். ஆனால் என்ன வருது? ராஜாக்களின் முளைப்பாலை குடித்து கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். இது மாதிரியான அறிவுக்கு பொருந்தாத முட்டாள்தனமான வாதங்களை குர்ஆன் எடுத்து வைக்காமல் நவீன அறிவியலோடு பொருந்தி போகிற வாசகங்களை குர்ஆன் முன்வைக்கிறது. இது குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு இன்னொரு சான்று. The next evidence from the Quran to prove that the Quran is a divine revelation is the verse which describes the synthesis of milk. So for a person, any layman you ask today, the person will say that what is milk? They'll say it is a byproduct of blood. But only of lately, in the recent scientific advancements, they have found out that milk is not a byproduct of blood. So this, how can this be known to a person who, how can this be ever written in a book which was revealed 1400 years ago? So how can this some medical miracle be present there? It is only if you analyze this verse, you will feel that this can none other than the divine revelation. So in the Quran, if you read Surah An-Nahl, verse 66, Allah is saying, Nuskikum mimma fi butunihi mimbaini farthim vadamil labanan khalisa. And indeed, we feed you pure milk, which is synthesized between the digested food of its stomach and the blood. So the recent advancement says that blood is acting as a carrier. So whatever food is digested in the intestine, blood is in the stomach, blood is a carrier which transport these proteins, lipids and all that which is necessary to the alveolus present in the mammary gland, which is why the milk is synthesized and not as a byproduct of blood. How can this be told 1400 years ago? So this proves that this can be this is a divine revelation which with no doubt. But alternatively, if you analyze the Bible as to see what it is speaking about milk, so there are a lot of vulgar statements. We don't want to get into that. If you read Bible, Isaiah chapter 60 verse 16, it says that forget about synthesizing the milk. It is
it is not even giving you a clear picture as to from where the milks will flow. It says, and you will take the milk of nations flowing from the breast of the kings. And you will see that I am the Lord. So Lord is posing a challenge here that just to prove that he is the Lord, he is giving an evidence that milk will be flowing from the breast of the kings. So compare these two verses and you will come to a conclusion that Quran is definitely the divine revelation and Bible can nowhere be comparable to that. So we are again proving that Quran is a divine revelation, and this is another proof to prove that Quran is revealed from God. அது வரிசையாக பதில் சொல்வதில் 2:223 கேட்டாங்க, உங்கள் மனைவியர் விளைநிலங்கள் அப்படின்னு சொல்லி அதில் கேட்டாங்க. அந்த கேள்வி விளங்கலை. இன்னொரு அந்த வாதத்தை வச்சா அதுக்கு நம்ம என்ன கேட்ட அந்த வசனத்திலிருந்து உங்களுடைய வாதம் என்ன என்பதை சொன்னால் நான் அடுத்து பதில் சொல்கிறேன். சொல்லுங்கள். In the question they have raised from Surah chapter 2 verse 223, they are asking about that your wives are the the fields, your wives are the tilled. So we did not clearly understand what you are trying to pose there. What is the argument you are trying to put forward? Just give us put us your stand, then we'll explain more. அதே மாதிரி குர்ஆன் சில விஷயங்களை நாம் இன்றைக்கு சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய காரியம் என்று நினைக்கக்கூடிய சில விஷயத்தை குர்ஆன் செய்ய முடியாது என்று சொல்கிறது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது, இந்த காரியத்தை செய்ய முடியாது உன்னால். அது அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் சரி, செய்ய முடியாமல் தான் மனுஷனால் இருக்கிறது. அது மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக எது முடியாதுன்னு சொல்லிச்சோ அதை இன்றைக்கு வரைக்கும் மனுஷனால் முடிய வைக்க முடியலை. இன்றைக்கு வரைக்கும் மட்டும் இல்லை, உலகம் அழியிற காலம் வரைக்கும் அது முடியவே முடியாது என்று சொல்லுகிற விதத்தில் விஞ்ஞானிகள்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்துவிட்டு சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக முடியலை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு முடியுமா, 100 வருஷம் கழிச்சு முடியுமா, 10,000 வருஷம் கழிச்சாலும் சரி அது முடியவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சில விஷயங்களை ஒரு முன்னறிவிப்பாக உலகத்திற்கு குர்ஆன் சொல்லுகிறது. அதில் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னால், மனுஷன் பெருமை அடிக்கக்கூடாது, பெருமையாக உலகத்தில் நடக்கக்கூடாது என்பதை பற்றி இறைவன் போதனை செய்கிறான். சூரா பனு இஸ்ராயில் 37வது வசனத்தில் பேசுகிறான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, நீ பூமியில் பெருமையோடு கர்வத்தோடு நடக்காத, இன்ன கலன் தஹரிக்கல் அருள வலன் தபுலுகல் ஜிபால தூளா, நீ பூமியை பிளந்து மலையின் உயரத்தின் அளவிற்கு நீ பூமிக்குள்ளே செல்ல இயலாது. பூமியை பிளந்து மலையின் உயர அளவுக்கு பூமியில் உன்னால் போயிட முடியாது என்று குர்ஆன் சொல்லுது. இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்றைக்கு மனுஷன் எப்படி இல்லாமல் பயணம் பண்ணிவிட்டான். இங்கே பூமிக்கு மேலே பயணம் பண்ணியிருக்கிறான், கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே, 3.5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே பயணம் பண்ணிவிட்டான், சந்திரன் வரைக்கும் போயிட்டான். அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போன மனுஷன் கடலுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அது கிலோமீட்டர் கணக்கில் கடலுக்குள்ளே மனுஷன் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்கேயெல்லாம் போயிருக்கிற மனுஷன் பூமிக்குள்ளே எவ்வளோ தூரம் போயிருக்கிறான், பூமியை கிழித்து பூமியை குழி தோண்டி பூமிக்குள்ளே எவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்கிறான். அதிகபட்சமாக இன்றைக்கு பயணம் செய்திருக்கிற தூரம்னு எடுத்துக்கிறதா இருந்தால், பூமியை குழி தோண்டி இருக்கிற தூரம்னு எடுத்துக்கிறதா இருந்தால், சவுத் ஆப்பிரிக்காவில் டவுட்டானாங்கிற இடத்துல இருக்கிற அந்த சுரங்கத்தில் தான் அதிகபட்சமான ஆழத்திற்கு மனுஷன் போயிருக்கிறான். அது எவ்வளவு ஆழம்? 3.5 கிலோமீட்டர் கூட இல்லை, ஒரு 3.5 கிலோமீட்டர் கூட பூமியை தோண்டி அதற்குள்ளே மனுஷனால் பயணம் பண்ண முடியலை. ஆனால் மேலே 3 லட்சம் போயிட்டான், இந்த பக்கம் கடலுக்குள்ளே பல கிலோமீட்டர் கடந்து போயிட்டான். ஏன் பூமிக்குள்ளே போக முடியலை? முடியாது. ஏன்னா உள்ளே போக போக வெப்பத்தினுடைய அளவு ஜாஸ்தி, கடுமையான வெப்பம். உள்ள 1700 மீட்ரு தூரத்தில் கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டரு தூரத்தில் பூமிக்குள்ளே 57 டிகிரி வெப்பம் இருக்கிறது. 57 டிகிரி அளவுக்கு உண்டான வெப்பம் அதுக்குள்ளே கொதித்து கொண்டு இருக்கிறது. ஒரு 40 டிகிரியை பூமிக்கு மேலே தாங்க முடியலை. 37, 38, 40, 42 வந்துச்சுன்னா சாவு எண்ணிக்கை 40லிருந்து 50 உயர்வு பத்திரிகையில் வந்துடுது. மனுஷனால் தாங்க முடியலை. Nextly, if you see in Quran is posing a challenge here that it cannot be achieved. So this challenge is remaining unrefuted, and inshallah will remain till the last day that this challenge cannot be unrefuted. In Quran, if you read Surah Banu Israel chapter 37, Allah says, "Wala tamshi fil arli marhan." Don't walk proudly on the earth. Innaka lan tahrikal arla wa lan tablual jibala tula. Do you think that you will be able to tear the earth and reach the depth which is equal to the height of the mountain? Quran is posing this challenge which is remaining unrefuted. But if you see that the deepest ever mine which has been dug in the earth, in the face of the earth, is in Tautana, South Africa. That is the deepest mine in the world, and the height of that is around 3.3 miles. And that Tautana, the place where this Tautana mine is located, is 1500 meters above the mean sea level. So when you subtract that one, you will come to a figure somewhere around 1.8 miles. That is the maximum depth people have reached now. But if you consider the average height of mountains,
If you consider the average height of mountains, it's a list, and the average is around 8 kilometers. That's the highest, and you will not be able to reach that depth. So when Quran is posing this challenge, and there is another challenge which Bible is posing. Bible is posing a challenge that in Jerusalem none of the uncircumcised can enter. Those who are uncircumcised cannot enter. But this challenge is refuted now. Nobody, if you can you make a sensor to see that whether people entering Jerusalem are really circumcised or uncircumcised? Many Christians are traveling to Jerusalem just to falsify the prophecy what Bible is giving, but alternatively Quran is posing a challenge which is remaining unrefuted. Hence this can never be from any other person but for the divine revelation. So we have to accept the fact that since all these verses, it's all like a miracle to the modern world, it can none other be the person Allah subhanahu wa ta'ala